என்னக்கா பாட்டில் அடிக்க வச்சு என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம். எல்லா பொருளும் முடிஞ்சிருக்கு. நம்மளோட பார்த்தீங்கன்னா ஸ்கந்தாஸ்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்ஸில் இருக்கிறது ரோஸ் ஆயில். ரோஸ் ஆயில் பற்றி ப்ரீவியஸாகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட இன்ஸ்டாவில். ரோஸ் ஆயில் நம்மளுடைய பேபிக்காக நம்ம குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நாம் ஆயில் மசாஜ் பண்ணுற ஒரு ஆயில் ப்ராடக்டானது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். பிறந்த குழந்தைக்கு இப்போ நம்ம ஒரு ஆயில் மசாஜ்னால் நம்ம வெளியே இருந்தால் நம்ம ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான ஒன்று. பேபி ரோஸ் இல்லைங்களா, பன்னீர் ரோஸும் நம்ம சொல்லக்கூடிய பன்னீர் ரோஸும் முழுக்க முழுக்க செக்கிலேயே ஆட்டின தேங்காய் எண்ணெயில் மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஒரு ஆயில். இது பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையில ஒரு சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே பேபி ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குங்க. அந்த ஸ்கின்னுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வரும்போது அந்த சென்சிட்டிவ் தண்ணியெல்லாம் நார்மலாகவே இருக்கும். நம்ம இருக்கும் பருவத்தில் தொட்டாலோ பூச்சி பட்டாலோ இப்போ நம்ம கடலைப்பருப்பு மாவு வீட்டில் இருக்கிற மஞ்சள் எல்லாமே நம்ம பூசும்போது குழந்தைங்களுக்கு டோட்டலாக அலர்ஜி வருது. என்னுடைய நைட்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பேபி அப்படிதாங்க. எனக்கு பிறந்த என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கா. என்னோட குழந்தைக்கு லேஸாக நம்ம எல்லாரும் டச் பண்ணாலோ பூச்சி பட்டாலோ அல்லது நம்ம மஞ்சள் நலுங்கு பொடி இதெல்லாம் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் பூசும்போது உச்சநிலையிலேருந்து இன்னும் பாதம் வரைக்கும் ரெட் கலரில் பேபி தக்காளி கலர் மாதிரி மாறிட்டு. ஒரு தடவை நான் இதை ஒரு சிஸ்டர் சஜஷன் பண்ணாங்க இந்த விவசாயி பற்றி. அப்போலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எனக்கு 10 months ஆகுது. நான் உங்களுக்கு பேபியோட ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இப்போ என்னோடய பேபி இருந்திருக்கும் டோட்டலாக சேஞ்சாக இருக்கணும். ஃபுல் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த ஆயிலுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இயற்கையான எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்காத ஒரு ஆயில்னு சொல்லாமல் எல்லாருமே பண்ணாங்க. தலைக்கும் நம்ம தேய்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் என்னோட பேபி கொடுத்ததுனால பக்கத்தில் எங்கள் வீட்டு நெய்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டருக்கு சிக்கன் பாக்ஸ் டோட்டலாக ஃபேஸ் அம்மா தலைமுறை ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். இப்படி பேபி இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணலாம். அவளுக்கு இந்த ஆயில் நான் ஒரு நாள் மட்டும் காய்ச்சி கொடுத்தோம். 1 month தான் அவள் ப்ராப்பராக பேசியிருப்பா, அவ்வளோதான். இப்போ அந்த பொண்ணோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் அளவு கூட உங்களுக்கு அந்த சிக்கன் பாக்ஸோட அந்த தன்மை இருக்காதுங்க. அவங்களும் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, ஆயில்மெண்ட் போட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் கேட்கல. இந்த ஆயில்மெண்ட்டு தான் நம்மளோட தடவை 1 month தான். இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு இயற்கை